என்னப்பா போமா? ஓப்பனையே சொல்லிட்டார், ஒண்ணுமே இல்ல, எதிர்பார்க்குற அளவுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஃபைட் சீன் பாட்டுலாம் ஓகே, நல்லாதான் இருந்தது. ஆனா அந்த டான்ஸ் சீன் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. இறங்கி வந்தாச்சு, சுனாமி வந்தாச்சு, தெரியல. இந்த பாட்டு ஏன் இருந்ததுன்னே தெரியல, ஏன் ஸ்கிரீன் பிளே ஆச்சுன்னு கூட தெரியல. சத்தியமா அந்த பாட்டு ஏன் படத்துல இருந்ததுன்னே தெரியல. என்னால நான் ஒரு படத்தை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் பேசவே மாட்டேன், இந்த படம் அதுக்கு பேசுறேன். அவ்வளவு ஹைப் ஏத்தி அவளை போய் சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. ம் அதால நீங்களே பார்க்கலாம், மைக்கு ஒரு சீப்பை வச்சு நான் இவ்வளவு உயிரை கொடுத்து பேசுறேன்னா அது ஒரு காரணம் இல்லாம பேச மாட்டேன். ஏன்னா படத்துல காரணமே இல்லை. படத்துல எப்படி சொல்றது, படத்துல ஒரு ரிவ்யூ எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கங்க தப்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை நோட்டீஸ் பண்ணா கரெக்டா தெரியும். இதுல படமே தப்பு, அங்கங்க ஒரு நல்ல நல்ல காட்சிகள் பார்க்கலாம், அவ்வளவுதான். நல்ல நல்ல காட்சிகள்னா தெரியல, அதுவும் நீங்களா பார்த்தா உங்களுக்கு எதாவது பிடிச்சா உண்டு. புரியல எனக்கு சத்தியமா எனக்கு ஏன் அந்த படம் இப்படி எடுத்தாங்க. ஜெயிலர்ல சக்சஸ், இதுல நான் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. அனிருத் அவருக்கு சாங்ஸ்லாம் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு இது அது எப்படி சொல்றது, ஒரு மீன் தான் இருக்கு. போகும்போது நாங்க அப்படிதான் போனோம். சீரியஸா படத்துல போகும்போது என்ன தெரியுமா எடுத்துக்கணும், மைக்கு, கேமரா, இன்னொரு மொபைல் ஒண்ணு, இன்னொரு மைக்கு, எல்லாத்தையும் எடுத்துனா படத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், பயங்கரமா பண்ண போறோம், ஒரு விளாக் மாதிரி எடுக்க போறோம் போனோம். போனது இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க, அதான் வேஸ்ட் தான். ஒன்னும் சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி படத்துல ஒண்ணுமே இல்லை. நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். கோபப்படுறானா? ஆமா, சீக்கிரம் கோபப்பட தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன் அது ஆச்சு, ஏன் போச்சு, ஒண்ணுமே எனக்கு இது வரைக்குமே புரியல. ஒரு படத்தை பார்த்து நான் இவ்வளவு நேரம் பேசவே மாட்டேன், சொல்ல போனா தலைவருக்காக தான் பேசுறேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அதான் உண்மையே, எனக்கு சுத்தமா புரியல. ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அது அவரை தவிர்த்து யாராலையும் ஆப்ரேட்டே பண்ண முடியாதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணாலதான் மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. கடைசியா வேற ஒருத்தர் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் புரியல எனக்கு, எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் புரியல. சத்யராஜ் என்ன வந்தாருன்னு கூட எனக்கு தெரியல. பாவம் அவரை வராமலே இருந்திருக்கலாம். அவரை கொஞ்சம் ஏஐல எடுத்துட்டு வருவாங்க, பழைய கிளைமேக்ஸ் அவர் கூட அது மொத்தமே அவர் ஏஐலே எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணுமே 10 நிமிஷம் கூட கிடையாது. கேமியோன்னு பார்த்தா இவருதான் கேமியோ. கடைசி ஒரு பாய், அவரு கேமியோ கிடையாது, இவரு தான் கேமியோ. இந்த படத்துல அவர் தான் கேமியோ. எனக்கு சிரிப்பா வருது சொல்லும் போது எல்லாம். எனக்கு ஏத்துக்க முடியல, எதால எனக்கு சிரிப்பு தான் வருது பார்த்துட்டு வருது. இப்ப இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க, ஆனா அது ஒரு விளாக் சேனல். அதுல இப்ப நான் ஒரு மூவி ரிவ்யூ ஃபர்ஸ்ட் போட போடும் போது எனக்கு அது இன்னும் சிரிப்பா வருது. அது இந்த மூவியை பத்தி போடணும்னா இன்னும் சிரிப்பு. நான் பண்றது எதிர்பார்த்து போனா அப்பதான் போல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டே ஆகணுன்ற நோக்கத்துக்கு வந்துட்டேன் நான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாவு சாவும்ல முடியல என்னால, தோண்ட தோண்ட வந்துனே இருக்கு. நான் பண்ண ஒன்னும் புரியல, ஏன் அப்படி ஆச்சு, ஏன் அவரு டைரக்டர் ஒண்ணு சொன்னாரு, பார்த்தேன் இப்ப நான் ரீசெண்டா. அது ஒரு மீன் பார்த்தேன். லியோல பிளாஷ்பேக் ஃபேக் அது அப்படின்னாரு. படம் பார்த்ததுக்கு தான் தெரியுது. போனோம் கூலி, லியோல பிளாஷ்பேக் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, கட் பண்ணி அப்படியே கூலிக்கு வந்தா படமே ஃபேக்கு. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? பார்த்த படமே இல்லை, படமே ஃபேக்கு, அவ்வளவுதான், ஃபேக் முடிஞ்சிச்சு.
ஏன்னா அதே மாதிரிலாம் ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. எதிர்பார்த்து போனோம், முடிஞ்சிச்சு. கூலி காலி, கூலி தலைவலி, கூலி அப்படி போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மீன் வந்து நேருக்கு ஏன் போடுறாங்க அவங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி அவங்களும் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சொல்ல போனா அதான் யோசிக்கிறேன் நான். அவரு எனக்கு ஒண்ணு ஒரு டைலாக், நல்ல டைலாக். தெய்வம் நின்னு கொள்ளும், மது தினம் தினம் கொள்ளும். அந்த டைலாக் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து ஏதோ இந்த சீப்பை வச்சு மைக்க வச்சு பேசுறதால அவருக்கு முடியல. அந்த கான்செப்ட் போயிடாதீங்க, புரியுதுங்களா? ஏதோ எனக்கு ஸ்டாண்டர்ட் இல்லைன்றதாவது வச்சிருக்க. அதுல தலைவர் சொல்றேன். அடி சீவிங்கன்னே இருப்பேன், சீவிங்கன்னே இருப்பேன். அந்த மாதிரிதான் இது. ஏதோ இதுக்காக வச்சிருக்கேன், ஸ்டாண்டுக்காக. போகும்போது அப்படிதான் போனேன், ஆடினே இருப்பேன், ஆடினே இருப்பேன். உள்ள போனது தெரியுது, தலைவர் படம் பார்த்தானே, ஓ மை காட், இது இப்போ அது மாதிரிதான் படம் ரிவ்யூ கேட்டேன், ஒண்ணுமே புரியல. பாத்துக்கலாம் அப்படின்னு தான் போகணும் பொழுது. வாழ்க்கை கலந்து தலையிட்டு போதும். நம்மளும் டான்ஸ்லாம் ஆட வச்சாங்க, எதுவுமே சொல்லல. தலைவர் ஆக்டிங்கை பத்தி நான் எதுவுமே பேசல. அவரோட ஏஜுக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் அது வேற. படத்துல கதை எங்க இருக்கு? கேட்கறதான் டைரக்டரே கேட்கறேன். பைசா வாங்குறீங்க, படத்துல கதை இருக்கணும். கதை இருக்கிறது தான் கேட்பாங்க, கதை இல்லைன்னா கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா நான் காசு கொடுத்து தான் போறேன், சும்மா போல. ஆனா நான் சும்மா தான் போனேன். ஆனா இருந்தாலும் தான் காசு போட்டு என்ன கூட்டு போனாரு. நான் சும்மா தான் போனேன், பட் தான் நான் பேசுவேன். ஏன்னா அது அவரோட காசு. ஏன்னா எனக்காக அவர் போட்டிருக்காருன்னு போது அவருக்காக நான் பேசிதான் ஆகணும். ஆமா, பேசிதான் ஆகணும். ஆனா நான் சும்மா தான் போனேன். காசுலாம் கொடுக்கல. அவர் கேட்டாரெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது மாதிரிலாம் அவர் சொன்னதே கேட்டீங்களா? ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரா அப்படின்னு இன்டர்வல் போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு இது பண்ணிட்டாரு. ஆனா உழைச்சல் அங்கேயும் உழைச்சல். ஏன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு டிக்கெட் போடுறது பெரிய விஷயம், நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு கேட்குறது. கூட்டம் அந்த இவர் தான் வாங்கி தரணும், வேற யாரும் வாங்கி தருவா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் போச்சு டேரக்டரால, இப்போ அந்த ஸ்நாக்ஸ் யாரும் வாங்கி தருவா? சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து பாசிட்டிவா போடாதீங்க. இதே மாதிரிதான் இந்த பிளாக் சேனலு நான் ஏன் ரிவ்யூ போடுறேன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். இதே மாதிரிதான் ஒரு இது கூட்டு போனாங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், சொல்லி 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 எங்களை அனுப்பிச்சாங்க. மறுமருன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும்லாம். நானு படத்துல ஒண்ணுமே இல்லை, மறுமரு வேஸ்ட் ஆஃப் மணி, அதுவும் வேஸ்ட். அந்த மாதிரி ஏன் சொல்றீங்க? ஃபேக் ரிவ்யூ கொடுக்காதீங்க. நம்மள ஓப்பன்டாக சொல்லுங்க. படத்துல இது இருக்கு, படத்துல கதையே இல்லைன்னு இதுல சொல்லலாம். நான் சொல்லுவேன், தலைவர் ஆக்டிங் பத்தி நான் சொல்ல மாட்டேன், அவன் நடிப்பெல்லாம் எல்லாமே வேற. படத்துல ஏன் கதை இதுவா போச்சு அதான் கேள்வி. இது வந்து ஏன் சொல்றேன்னா, அந்த டைம் திட்டிப்பாங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுக்காகவும் சொல்ல. ஓகேங்களா? சரி போதும். இதே நான் 2 நிமிஷம் விட விடுங்கன்னு நினைச்சேன், இது ரொம்ப அதிகமா போச்சு. சரி ஓகே. பிளாக் சேனல் மூவி ரிவ்யூ ஃபர்ஸ்ட் போட்டோம், ஓகே. ஆனா சொன்ன ஒரு டேட் அண்ட் ஒரு டைம் சொன்னோம், அதை தாண்டி நம்மளால அந்த வீடியோ போட முடியல. கூடிய விரைவில் வந்து பிளாக் சேனல்ல நம்ம வீடியோ போடுவோம், இப்படி இருந்தாலும் போடாமலாம் இருக்க மாட்டோம், அதுல போடுவோம். அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை நம்ம சீரியஸா வீடியோ கடைசியில வந்து அந்த பிளாக் சேனல்ல தேவைன்னா அந்த பிளாக் வந்து நம்ம பண்ணுவோம். மூவி ரிவ்யூ ஆல்வேஸ் எதாவது பண்ணுவோம், சும்மா இருக்க நேரம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன சொல்றது, கடைசியா தலைவர் ஒண்ணு சொன்னாரு, புரியுதா அப்படின்னாரு. அது படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது. இன்னொரு டைம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களை அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. தலைவருக்காக இன்னுமே இதுவா இருப்போம். ஏன்னா நாங்களாம் தலைவர் பயிலுவ அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்லுவேன். ஆனா நான் ஒரு தீவிர அஜித் ஃபேனுன்றது கடைசியா சொல்றேன். அஜித் ஃபேனுன்றதால வந்து ஒரு படத்தை இல்லை, நீங்க சொல்லணும் கதையே இல்லாட்டிலும் ஆடியன்ஸுக்காக தான் ஒரு நல்லா இருந்திருக்கும். அங்கேயும் எதுவும் இல்லை, அவ்வளவுதான்.
ஆதங்கம் தாங்க முடியல. ஏன்னா வேட்டையன்ல விட்டோம், மற்ற இதுலயும் விட்டோம்னா அதுக்கு அடுத்ததும் உடனடி நிலைமைலாம் ஒரு ஜெயிலர்ல பார்த்து தலைவராக அதுக்கு பார்க்க முடியாம போயிடும். அவரோட ஏஜுக்கு அவரோட இதுக்கு இதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஒரு 4 படம் 5 படம் லைனப்ல இருந்தாலும் தரமா இருக்கும். அதுதான் கடைசியா வந்து தலைவர் சொல்ற மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கூடிய விரைவில் பிளாக் ஒரு இதுவாக வந்து கம்ப்ளீட்டா வந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒண்ணுதான் சொல்லணும். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.